வணக்கம். இப்பதிவில் என்பெரும் சித்தி பற்றி பார்ப்போம். கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலிவாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகிர்மேற் கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், வெந்தழலின் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத் துவாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடிருக்கலாம், மற்றொரு சரீரத்தினுள் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், கனல்மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம். இப்போ என்னென்ன என்பெரும் சித்திகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், வசித்துவம், ஈசத்துவம். முதலில் அனிமா பற்றி காண்போம். அனிமா அல்லது அனுமா அப்படின்னு சொல்லலாம். அணு அப்படிங்கிறது என்னன்னா அடியாக பிறந்தது. இந்த அனிமா தான் அணுவாகும் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அணுவை காட்டிலும் ஒரு சின்ன பொருளை ஆராயறதுக்கு இந்த சித்தி தான் ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட உருவத்தை நுண்ணிய உருவாக்கி மற்றவங்க யாரோட கண்ணுக்கு தெரியாம உலகத்தை உலாவதுக்கும் இந்த சித்தி தான் நமக்கு உதவி புரியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உயிரும் உடலும் அணுவை விட நல்ல குறுகியதான் ஆகுறப்போ இந்த அணு எல்லாம் நமக்கு பெருசா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. விண்ணவர்கள் எல்லாரும் கைலை போறாங்க. யாரும் எதுக்காக போறாங்கன்னா சிவபெருமானை பார்க்கறதுக்காக போறாங்க. பரம்பொருள் சிவபெருமான் அவங்க முன்னாடி தான் இருக்காரு. ஆனா இவங்க யாருக்கும் தெரியல. இது எந்த சித்தியால முடிஞ்சது அப்படின்னா அனுமா அப்படிங்கிற இந்த சித்தியால தான் இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அணுவில் இறந்ததா என்று அங்கு எண்ணந்தான் தடுமாறும், இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாதா எந்தாய் அப்படிங்கிற பாடல் வழி இதை நல்லா சொல்லியிருக்காங்க. இறைவனுடைய தன்மையை சுட்டி காட்டுறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டங்கள் எல்லாம் அணுக்களாக, அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக, பெரிதாய் சிறிதாயினும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மணிமொழி தேவர் ஒன்று சொல்லியிருக்காரு. சித்தர் திறத்தில் காண்டும் என்பவருக்கு அத்தர் திறத்தில் அவ்வையின் ஒழித்தோம் அப்படின்னு அருளியிருக்காரு. அடுத்ததான் இன்னொரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அகத்திய முனிவர் தேவர் கோமகனுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப கடலை உளுந்தளவாக்கி உண்டருளினார். இது எல்லாமே அனிமா அப்படிங்கிற ஒரு சித்தியினால தான் சாத்தியமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மகிமா, மா என்ற சொல்லை மகிமை என்று திரிந்து, அதாவது பெரிய உருவாதல் அப்படின்னு சொல்றாங்க. மகிமையாகக்கூடிய தன்மை தான் மகிமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணுக்கள் எல்லாம் அண்டங்களாம் விரிஞ்சு பார்க்கக்கூடியது தான் மகிமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னுடைய உருவத்தை மிக பெரிசாக்கி இருக்க மற்ற உருவங்கள் எல்லாம் தன்னை காட்டிலும் சின்னதாக தோன்றக்கூடிய நிலை தான் மகிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ முருகக்கடல் சூரனை வெல்றதுக்காக படையெடுத்து போகிறாரு. அப்போது சூரனுடைய தம்பி சிங்கமுகன் என்ன பண்ணுறாருன்னா 1000 தலைகளோடு இந்த உலகத்திலே பறந்து விரிந்த உடல் கொண்டு அவர் பூதகணங்களை விழுங்குறதுக்கு முற்படுறாரு. இது எந்த சித்தியினால கை வந்துச்சுன்னா மகிமா அப்படிங்கிற சித்தியால தான் கை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிங்கமுகனை முருக கடவுள் வேளால வென்றுறாரு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சூரபதுமனை வெல்றதுக்கு இவர் முற்படுறாரு. அப்போ முற்படுறப்போ முருக கடவுளை பார்த்து பயந்த சூரன் என்ன பண்றாருன்னா, கடல்ல நடுவுல போயிட்டு ஒரு மாமரமா தழகில மேலும் கீழும் இந்த அண்டங்களே கதிக்கிடும்படி ஒரு கோலத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேருரு காட்சியா அவர் தெரிகிறாரு. இது மகிமா அப்படிங்கிற சித்தியால தான் கை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கரு உடைவடையும் போது மிக சின்னதா இருக்கு. பெரியதாக பிறந்து வளர்ந்து இந்த அரிய உருவத்தை அடையிறது மகிமா அப்படின்னு சொல்றாங்க. லகிமா, லகு என்பது கனமின்மை, லகுவாக்குவது லகுமா. இது லகிமாவாக திரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடல்லையும் மற்ற பொருட்களையும் இருக்கக்கூடிய கீழழுத்தும் வலியை செய்யாம கெடுக்கிறது தான் லகிமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேல் நோக்கும் வலிமையை மிகுவிக்கிறது தான் இந்த சித்தியினுடைய வேலை. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்கன்னா, சைவ சமய குருவராகிய திருநாவுக்கரசு அடிகளை பல்லவ மன்னர் என்ன பண்றாங்கன்னா கற்றொன்னுல கட்டி கடல்ல பாய்ச்சிடுறாங்க. அப்போ திருநாவுக்கரசர் என்ன பண்ணாருன்னா இறைவனோட அருளால் 5 எழுத்தை ஓதி அந்த கல் தூணை மிதக்கும்படி செஞ்சு கரையை ஏறிடுறாரு. இது நடந்தது இந்த சித்தியினால தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீர் மேலே நடக்கிறதுக்கும் விண்ணில உலாவதற்கும் இந்த சித்தி கைவருதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரிமா கரு என்பது கணம், உடையதாக்கும் தன்மை கருமை. இது கரிமா அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரிமா அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னா, கடுகை மலையளவு கனமுடையதாக காட்டும் சித்தி. ஒரு கடுகு கூட மலையளவுக்கு நம்மளால் கனமுடையதாக காட்ட முடியும். இதில் கீழழுத்தும் வழியை மிகுவிக்கிறது தான் இதோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லியிருக்காங்க. திருநள்ளூரில் அமர்நிதி நாயனார் அப்படிங்கிற ஒரு பெரியவர் இருக்கார். அவர் என்ன பண்ணார்னா, அடியார்களுக்கு உணவும் கோவணம் தந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு பெருமை உடையவர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அன்பு நம்மளுடைய உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு திருவுள்ளங்கொண்ட சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி என்ன பண்ணுறாருனா, ஒரு கோவணத்தை கொடுத்து அதை மறைகிற மாதிரி செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி எனக்கு அதே கோவணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அடியவர் அதை காணாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாரு. அதன் பிறகு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கொடுத்த அந்த கோவணத்துக்கு நிகராக வேறொரு கோவணத்தை தராசில் இட்டு அந்த கோவணத்துக்கு ஒத்த நிறையுள்ள கோவணங்களை தருமாறி ஆணையிடுறாரு. அமர்நிதி நாயனார் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய கணக்கே இல்லாத கோவணங்களையும் பட்டாடை மணி பொன் எல்லாத்தையும் தராசில் வைக்கிறாரு. தராசோட முள் சரிசமமாகவே வரலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மனைவி மகன் இவர் 3 பேரும் அந்த தராசில் ஏறி நின்னதுக்கப்புறம் தான் அந்த தராசு ஒத்த நிலைக்கு வருது. ஒரு சிறு கோவணத்தோட எடை இவ்வளோ கனமாகறதுக்கு காரணம் இந்த சித்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராப்தி பெறுதி என்பது பொருத்தி, அதாவது பெரும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். பிராப்தி அப்படின்னு மருவி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாம் நினைத்த எப்பொருளையும் நினைத்த பொழுதே பெறுவது தான் பிராப்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் உதாரணம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காரைக்கால் அம்மையார்னு ஒருத்தருங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட கணவர் 2 மாம்பழம் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஒரு அடியார் வராரு அப்படிங்கிறப்போ இவங்க ஒரு மாம்பழத்தை எடுத்து அடியாருக்கு கொடுத்துட்றாங்க. கணவர் மாம்பழத்தை கேட்குறப்ப இவங்க ஒரு மாம்பழத்தை மட்டும் கொண்டு கொடுக்குறாங்க. கணவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தோட சுவை கண்டு இன்னொரு மாம்பழத்தையும் சுவைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இவங்க கணவர் அவங்க ஆணையிட்டதுக்கு இணங்க மறுக்க முடியாமல் காரைக்கால் அம்மையாரும் உள்ளே போயிட்டு, எம்பெருமானே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நிற்கும் போது அவங்களோட கையில் தெய்வ மாங்கனி வருது. அந்த தெய்வ மாங்கனி கொண்டு போயிட்டு அவங்களோட கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கணவர் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த சுவை கண்டு ரொம்ப அயப்புற்று, அதாவது வியப்போடு கேட்குறாங்க, இந்த மாம்பழம் நான் கொண்டு வந்ததே இல்லை, இது உனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. நான் இதை இறைவன்கிட்ட தான் வாங்கினேன். நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஒரு அடியார் வந்தார், நீங்கள் கொடுத்த 2 மாம்பழத்தில் ஒரு மாம்பழம் அவருக்கு கொடுத்துட்டேன், ஒன்று தான் இருந்துச்சு, உங்ககிட்ட அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் இறைவன்கிட்ட வேண்டி இந்த மாம்பழத்தை வாங்கிட்டு உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அந்த கணவரால் நம்பவே முடியலை. எனக்கு மறுபடியும் அதை நீ செஞ்சு காமிச்சாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாடி போயிட்டு நிற்கிறாங்க. நின்றுட்டு காரைக்கால் அம்மையார் வேண்டுறாங்க, இப்படி தான் என்னுடைய கணவர் இந்த மாங்கனியை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நின்று வேண்டும் போது கணவருடைய கையில் அந்த தெய்வ மாங்கனி தோன்றி அப்படியே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரைக்கால் அம்மையார் ஒரு நல்ல லைன் சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு கனி ஈந்தருள் ஆகிரில் அடியேனுடைய சொல் பொய்யாய் விடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 முறை தெய்வ மாங்கனியை இறைவன் அருளால் பெற்றது பிராப்தி அப்படிங்கிறது ஒரு சித்தியினால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரையில் சோமசுந்தர பாண்டியனார் அவரோட மாமியாருக்காக 7 கடலை அழைச்சது, அப்புறம் இறந்து போன மலையத்துவசனை அழைத்தது, கைலைமணி மலையை காண சென்ற திருநாவுக்கரசு நாயனார் இறைவனோட அருளால் அந்த காட்சியை திருவையாற்றில் பார்த்து மகிழ்ந்தார். இது எல்லாமே பிராப்தி அப்படிங்கிற சித்தியால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிராகாமியம் காமம் என்பது விருப்பம், காமியம் என்பது விரும்பிய பொருள், பெருகாமியம் என்பது விரும்பிய பொருளை பெறுவது. பெருகாமியம் அப்படிங்கிறது தான் பிராகாமியம் அப்படின்னு திரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் விரும்பிய எந்த தொழிலையும் இடையூறாமல் முடிகிறது தான் பிராகாமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் கைலாய மலையை அடையிறதுக்காக தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தசையை எல்லாத்தையும் உருவிட்டு எலும்பு உருவு பெற்றது இந்த சித்தியினால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் உடலில் தன்னோட உயிரை புகுத்தி கொள்ளுதலும் பிராகாமியம் தான். இது திருவள்ளுவர் அப்படிங்கிற சித்தர் உருவானதும்
இடையனுடைய உடலில் உயிரை புகுத்தியதுனால தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்ததாக பெருமிழலை குறும்ப நாயனார் அப்படிங்கிறவரை வந்து பெரியார் சுந்தரமூர்த்தி நாராயணுடைய திருவடிகளை வணங்குறது தான் வந்து பரமசிவனுடைய திருவடிகளை வணங்குறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்பாரு. இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து நாளை வெள்ளை யானையில் ஏறி கைலாயத்தை அடைவார் அப்படிங்கிறது தெரிஞ்ச இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு முன்னாடி நான் கைலாயத்தை வந்து அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயை வந்து அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் முருக கடவுள் வந்து போர் புரியும் போது சூரபதமனுடைய பல் வந்து கூரான விந்தையும் வந்து இந்த பிராகாமியம் அப்படிங்கிற சிதியில தான் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வசித்துவம், வசம் அப்படின்னா கீழ்ப்படிதல், வசத்துவம் என்பது கீழ்ப்படியும்படி செய்தல் அப்படின்னு சொல்லலாம். வசியம் கைவசப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வசித்துவம் அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ சுந்தரனாருடைய திருமணத்தை தடுக்க சிவபெருமான் வந்து பித்தனார் வடிவத்தை எடுத்து இந்த சித்தியை பயன்படுத்தி தான் எல்லாரையும் வசப்படுத்தி மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் வந்து தன்னோட வாடாதிய புத்தரை வென்றதும் இந்த சித்தியினால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஈசத்துவம் பற்றி பார்க்கலாம். ஈசத்துவம், ஈசன் கடவுள் தன்மையை அடைதல் ஈசத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல், இந்த 5 தொழிலையும் ஆட்சி அருளறது தான் வந்து ஈசத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு படைத்தல். படைத்தலுக்கு வந்து என்ன எடுத்துக்காட்டு சொல்கிறாங்கன்னா, திருஞான சம்பந்தர் வந்து பூம்பாவைக்கு உயிர் கொடுக்கறது படைத்தலில் வரும். காத்தல், சில நாள் வந்து அந்த பெண்ணை வந்து உடலோடு வாழ செய்கிறது தான் வந்து காத்தல். மறைத்தலில் பார்த்தோன்னா, மணிமொழி தேவரை வந்து சிவன் குருந்த மரத்தடியில் ஆட்கொண்டு மாணிக்க வாசகர் அப்படின்னு பேரிட்டது மறைத்தல். இல்லற வாழ்க்கையில் அவரோட ஈடுபடுத்தியதும் இந்த மறைத்தலில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அருளல். திருஞான சம்பந்தர் வந்து தன்னோட திருமணத்துக்கு பார்க்க வந்த எல்லோருக்கும், அதாவது அனைவருக்கும் வீடு பேற்ற கொடுத்து அருளினது. அழித்தல். அழித்தலுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, திருஞான சம்பந்தருடைய விருதுகளை தடுத்த புத்தன் தலையில் வந்து இடியை ஏற்றி கொடுத்து அழித்தது இந்த சித்தியில தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.